ஐயப்ப பக்தர்களே, இத நீங்க கேள்விப்பட்டா அதிர்ந்து போவீங்க. மாலையும் கழுத்துல, கையில பீர் பாட்டிலுமா ஒருத்தர் செஞ்ச காரியம். என்ன நடந்தது தெரியுமா? புனிதமான 41 நாள் விரதம், அதுக்குன்னு சில நியமங்கள் இருக்கு. ஆனா தெலுங்கானா மாநிலம் ஹுஜூர் நகர்ல நடந்த சம்பவம் அதிர்ச்சி. ஐயப்ப மாலை போட்ட ஒரு பக்தர் மாலையோட சரக்கு அடிச்சிருக்காரு. வீடியோல பிடிபட்ட அவர் பீர் பாட்டில மறைக்க முயற்சி செய்றாரு. ஆனா இன்னொரு பக்தர் கூட்டம் உள்ள வந்துட்டாங்க. மாலைய போட்டுட்டு இப்படி அசிங்கப்படுத்தலாமா, முடியலன்னா கழட்டிட வேண்டியதுதானேன்னு கோபத்துல சத்தம் போட்டு அதை வீடியோவா எடுத்து சமூக வலைதளங்கள்ல வெளியிட்டுட்டாங்க. இப்போ இந்த வீடியோ படு வைரலாக போயிட்டு இருக்கு. நம்ம தமிழ்நாட்டுல கூட இந்த விரதத்தை எவ்வளவு பக்தியோட கடைபிடிக்கிறாங்க. ஒரு நொடி கூட தவறக்கூடாதுன்னு ஒழுக்கமா இருப்பாங்க. ஆனா இப்படி ஒரு அசிங்கமான செயல் தேவைதானா? புனிதமான நம்பிக்கைகளை இப்படி அவமதிக்கிறது எந்த விதத்துல நியாயம்? இது தனிப்பட்ட ஒருத்தரோட தவறுனாலும் மொத்த ஐயப்ப பக்தர்களையும் இது ரொம்ப பாதிச்சிருக்கு. இனிமேலாவது இந்த மாதிரி புனிதமான விரதங்களை அதோட மரியாதையோட கடைபிடிப்போம். உங்களோட கருத்து என்ன? கமெண்ட்ல சொல்லுங்க.